அதானே, இங்க எத்தனை பேர் இருப்பீங்க? 40 பேர் இருப்பீங்களா? டெய்லி 40 பேர் இருப்பீங்களா? 7 வருஷம் ஆச்சு வீட்டை விட்டு வந்து. வீட்டில் உள்ளவங்க வேணான்ட்டாங்களா? கூட செய்யறேன், சேர்த்து விடுங்க. அப்படி இல்லைன்னா ஓம்ல சேர்த்து பேர் சொன்னீங்கன்னா ஓ புரியுது. ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்களா? ஆப்ரேஷன் பண்ணலையா? ஏன்னா அவளாலே முடியல, அவளும் உடம்பு முடியல. பார்த்துக்கிறேன். சின்ன சின்ன பொருள் ஏதாவது வேணும்னா சொல்லுங்க. என் பேர் சல்மான். சரிங்களா? அடுத்த வட்டம் வரும்போது நீங்கள் என் பேர் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறேன். சரிங்களா? சல்மான் கான் அது வந்துடும். சல்மான் கான். ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க, இப்படி போனோடனே மறந்துடுவேன். மறந்துடுவேன். புரியுது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நான் அடுத்த வட்டம் வரும்போது என் பேர் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு என்னால் முடிஞ்ச ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று பண்ணுறேன். சரிங்களா? சரி, நான் ஒரு பையனா நான் சொல்கிறேன், எதையுமே நினச்சி கவலைப்பட்டு அப்படியே உட்காராதீங்க. அடுத்து நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும்னா நம்ம தான் ஓடி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும், முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது அடிப்படையாக ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள். என்னால் சிறுசாக ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள். இடம் தான் சார் இல்லை, காலி பண்ணிக்கிறோம். இங்கே இப்போ அனுப்பிச்சு விட்ருவாங்களா தங்க இடம் இல்லாமல்? ஒரு பைசா செட் பண்ணி சரி அதெல்லாம் அழுகக்கூடாது அதெல்லாம். சரிங்களா? இப்போ என்னால் முடிஞ்ச உதவி நான் உங்களுக்கு இப்போ செய்கிறேன். சரிங்களா? இது வந்து நீங்கள் உங்கள் வைத்தியத்துக்கு வச்சுக்கோங்க. சரிங்களா? இது நான் பையனாக கொடுக்குறேன். சரி, எதுவும் கவலைப்படாதீங்க, பையன் இல்லைன்னு. நான் அப்பப்போ வந்து பார்க்குறேன். நான் அவரோட வந்து இங்கே நிறையா பேர் இருந்தாங்க. அடுத்தடுத்து என்னால் முடிஞ்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். சல்மான் கான். எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க. தயவு செஞ்சு நான் இப்போ கொடுத்த காசு, என் சம்பள காசு குடிக்காதீங்க. பழசை யோசிக்க விட்டு அடுத்த நம்ம என்ன பண்ணணும்னு யோசிங்க. வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கலாம் கண்டிப்பாக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க வந்து வீட்டில் அவங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டு அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து சாப்பாடு தவிர்த்து ஒரு விஷயம் கேட்குறாங்கன்னா வேலை கேட்குறாங்க. அந்த வேலைக்கு அவங்க கண்டிப்பாக நான் கேரண்டி கொடுக்குறேன், அவங்க உண்மையாக இருப்பாங்க. அவங்க அப்பாவாவோ உங்கள் அம்மாவோ நினச்சி உள்ளவங்களுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு.